அஹமதாபாத்லேயே ரொம்ப ஃபேமஸான இடம் மனேக் சவுக். ஸோ அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் நல்லாயிருக்கும்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான் கூகுளில் பார்த்து. ஸோ அங்கே குக்ரான்ற ஃபுட்டும் அப்புறம் மனேக் சவுக்கில் சாண்ட்விச்சஸ் ஃபேமஸ்னு சொன்னான். அது சாப்பிட்லான்னு வந்தவங்க. ஸோ இப்படி தான் இருக்குது அந்த இடத்துல. எங்கே போனாலும் சாண்ட்விச்சு, பீஸா, அப்புறம் குக்ரா, அப்புறம் மும்பை ஸ்டைலில் வடா பாவ். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்ரான்னு சொல்கிறது ஒன்றும், அப்புறம் இந்த சாண்ட்விச் ஒன்று ஆர்டர் பண்ணுங்க. நம்மளுக்கு அவ்வளோவா நார்த் இந்தியன் ஃபுட்டுலாம் பிடிக்காதுங்க. நான் பக்கா சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் பிடிக்கும். பட் என்ன பண்ணுறது, அங்கே போனால் அட்ஜஸ்ட் தானே பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பொமோகிரானட் மாதுளம்பழம் ஜூஸ் ஒன்று குடித்தாங்க. அதுக்கு அங்கே எல்லாம் குஜராத்தியில் தான் இருக்குது. நம்மளுக்கு குஜராத்தி படிக்க தெரியாது, அவங்களுக்கு குஜராத்தி தவிர வேறு எதுவுமே தெரில. ஸோ நான் கூகுளில் அது போட்டு பார்த்து அப்புறம் இது ஒரு பெரிய கூத்தாச்சு, வாட்டர் மெலன் தர்பூசணி. அவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க, எல்லாம் குஜராத்தில் இருக்குது. இதை காட்டிட்டு இது ஜூஸ் இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ அதுவும் குடிச்சிட்டு வந்து. ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் பேர் சாய் கிருஷ்ணா. ஸோ இப்போ நம்ம அஹமதாபாத்தில் இருக்கோங்க. ஸோ அஹமதாபாத்லேருந்து வீரவல் போக போகிறோம். சோம்நாத் சிவனோடது கோயில் இருக்குது, ஜோதிர்லிங்கு. ஸோ 12 ஜோதிர்லிங்ஸில் நம்பர் 1 அது சோம்நாத்னு சொல்லி இப்போ அங்கே போக போகிறோம். இப்போ ட்ரெயின் 9:45க்கு. இப்போ நான் அஹமதாபாத்லேருந்து காந்தி நகர் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிற இன்னொரு டெர்மினலுக்கு போகணும். ஸோ அதுக்கு நான் வந்து வெயிட் பண்ணிருக்கேன் கேபுக்காக. ஏன்னா மெட்ரோ வந்து 7 வரைக்கும் தான் நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. 7க்கு அப்புறம் இருக்காது. நம்ம டைம் இப்போ 8 ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ ஐம் வெயிட்டிங். காந்தி நகர் கேபிட்டல் பார்த்திங்கன்னா எல்லாம் அஃபிஷியல் பர்பஸ் தான் இருக்கும். எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் அங்கே தான் இருக்குமாம்மா. அதனால் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா 7 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் மெட்ரோ கூட 7க்கே க்ளோஸ் அப்படின்னு சொன்னாங்க. மக்களே, நம்ம ஸ்டேஷன் வந்துட்டோம். நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 ரெடியாக இருக்குங்க. காந்தி நகர் கேபிட்டல். ஸோ குஜராத் கேபிட்டலில் இருக்கோம் காந்தி நகர். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வீரவல் ட்ரெயின் வைப்போம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸ்டேஷன் அப்படியே ஏர்போர்ட் மாதிரி இருக்குங்க. ஏர்போர்ட் ஃபீல். மக்களே ஹாய், ஏதோ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். காந்தி நகர் கேபிட்டல். ஸோ குஜராத் கேபிட்டல் காந்தி நகர். அந்த ஸ்டேஷன் பேர் பார்த்தீங்கன்னா காந்தி நகர் கேபிட்டல். ஸோ ட்ரெயின் பின்னாடியே இருக்குங்க. ஏதோ காலியாக தாங்க இருக்குது. ஜென்ரல் ஸ்லீப்பர் எல்லாமே காலியாக இருக்குது. கரண்ட் அவைலபிலிட்டி பார்த்தா அதுவும் காலியாக தான் இருக்குது. முன்னாடி வேப் 7 இருக்குது சூப்பர் ஃபாஸ்ட்டுன்றதால. ஸோ 2 ஜென்ரல், அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்லீப்பர் கோச், அதுக்கப்புறம் ஏசி 2 டயர் 3 டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க போயிடலாம். நம்ம கோச் பின்னாடி இருக்குங்க. ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட். ஸ்லீப்பர் கிளாஸ் S5. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 மேலே இருக்கோங்க. நான் உள்ளே போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் என் ஃப்ரெண்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வர போயிருக்கான். வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தால் போயிட வேண்டியது உள்ள. ஸோ இப்படி தான் இருக்குது. கோச்சில் நீட்டாக தாங்க இருக்குது LHBன்றதால. சிக்னல் கொடுத்துறாங்க மக்களே. நம்ம ஏறிட்டோம். இன்னும் 3 minutes டைம் இருக்குது.
ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஏறிட்டோம். சீட் நம்பர் 147. ஷார்ப். ஸோ மக்களை 9:45 எடுத்துட்டாங்க. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ரைட் டைம் கிளம்பிடுச்சு. ரைட் டைம் போய்டும் நினைக்கிறோம். ஃபுல் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்டேஷன். இப்போ நான் நைட்டில் என்ன கவர் பண்ணுறேன்னு எனக்கே தெரிலங்க. ஏன்னா எல்லாம் இருட்டாக தான் இருக்குது. சரி காலைல கவர் பண்ணிக்கலாம் பார்த்தா காலைல எழுந்தா 5:30க்கு எழுந்திருவோம். 5:45க்கு கரெக்டாக போய் சேர்ந்துருவோம். எப்படி நான் கவர் பண்ணுவேன்னு தெரில. சபர்மதி ரிவர். கோடியாறு. Side lower, cover, lower. நம்ம ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வரப்போகுதுங்க. சண்ட்ரோதியா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். 23 கிலோமீட்டர்ஸ் காந்திநகர் கேபிட்டல் வந்து. எனக்கு இந்த மும்பை பார்த்த ஃபீலிங் வருது. இந்த அகமதாபாத் காலைல நான் சுற்றினேன் நிறைய வெளில. அந்த சபர்மதி ரிவர் ஃப்ரண்ட்டு ரிவர் சைடும் அங்கே போனேங்க. அது அப்புறம் இந்த ரோடு, அப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸு, இதெல்லாம் பார்த்தா மும்பை ஞாபகம் தான் வருது எனக்கு. உள்ள சிட்டிக்குள்ளே தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் குஜராத் வர்றது.
ஃபர்ஸ்ட் டைம் வந்தோடனே எனக்கு மும்பை தான் ஞாபகம் வந்தது. என்னடா மும்பை வந்துட்டோமோ நம்ம அப்படிதான் நினைச்சேன் நான். Speed limit 85. ஸோ மக்களே நான் வந்து தூங்க போகிறேங்க. இந்த vlog எனக்கு எப்படி கவர் பண்ண கூட தெரியல. ஏன்னா இப்போ இருட்டில் எதுவும் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக இருட்டாக தான் இருக்கும். ப்ளஸ் ரிஸ்க் வேறு இந்த இடத்துல நிற்கிறது. இது நம்ம ஊர் மாதிரி கூட இல்லை. சரி தமிழ்நாடுங்க அப்படின்னு பார்த்தா டக்குன்னு தெரிகிற பாஷை பிரச்சனை. ஸோ ஒர்க் அவுட் ஆகுது, இதெல்லாம் எனக்கு ரிஸ்க்கு. நான் போய் தூங்கலான்னு இருக்கேன். சரி ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் கவர் பண்ணி தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். காலைல இன்சார்ஜ் பண்ணலான்னு நினச்சா காலையிலும் பண்ண முடியாது. 5:45 இறங்கியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlogger போட ட்ரை பண்ணுறேன். மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நான் ஒன்று பண்ணுற மக்கள் என்னென்னா, நாளைக்கு சோம்நாத்தில் இறங்கிட்ட அப்புறம் இறங்குறதுலேருந்து ஹோட்டல் தேடுறதுலேருந்து அதுக்கப்புறம் கோயிலுக்கு எப்படின்னு சொல்லி அது வேணால் போடுறோம் vlog-ஆ. அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது வேணால் பார்த்துட்டேன். தேங்க்யூ. மக்களே நம்ம இறங்கிட்டோம் வீரவேல். ஸோ ட்ரெயின் ரைட் டைம் வந்துருச்சுங்க. ஸோ இந்த vlog இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, முடிஞ்ச ஒரு ஹைப் ஒன்று பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மே காட் பிளஸ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். பாய்.